ஒருங்கிணைந்த மாவட்டத்துக்கு உட்பட்ட திருப்பூர் மாநகர், திருப்பூர் புறநகர் கிழக்கு, மேற்கு 3 மாவட்டத்துடைய பொறுப்பாளர்கள் செயல்படுத்த கூட்டம், எஸ்ஐஆர் பணிகள் குறித்தும் 2026 முதலமைச்சராக எதிர்க்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் பல்வேறு திட்டங்கள் கொடுத்து திருப்பூர் கோவை மாவட்டத்தில் 50 ஆண்டுகள் இல்லாத வளர்ச்சியை தந்த ஒப்பற்ற முதலமைச்சராக இருந்த எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கள் 2026 முதலமைச்சராக வர வேண்டும் என்று இன்றைக்கு ஆலோசனை கூட்டங்கள் நடந்தது. இன்றைக்கு திருப்பூரை பொறுத்தளவுக்கு இந்த 5 ஆண்டு காலத்தில் கிட்டத்தட்ட 5 வருஷம் முடிய போகுது. திராவிட முன்னேற்ற கழகம் திமுக ஆட்சி எதுவுமே செய்யலை. அத்தனை திட்டங்களும் கொண்டு வந்தது புரட்சித்துறை அம்மா அவர்களும் அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கும்போது. ஆகவே இன்றைக்கு எஸ்ஐஆர் பணிகளை பொறுத்தளவுக்கு இன்றைக்கு பல இடங்களில் அதிகாரிகள் அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு துணை போய் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே எங்களுடைய பிஎல்ஏ ஏஜென்ட் விழிப்புடன் பணியாற்ற வேண்டும் என்றும், ஆகவே எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கும்போது அதிமுக ஆட்சியில் என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்தோம் என்று மக்களுக்கு எடுத்துரைத்து கண்டிப்பாக மக்களும் தெளிவாக இருக்கிறார்கள். முழுமையாக திருப்பூர் மாவட்டம் முழுவதும் 7 சட்டமன்ற தொகுதி இன்றைக்கு கூட்டம் நடந்தது. இந்த 7 சட்டமன்ற தொகுதியும் அதிமுக வெல்லும், எடப்பாடி முதலமைச்சர் வருவார். ஏனென்றால் இந்த திருப்பூர் மாவட்டத்துக்கு பயன்படக்கூடிய அத்திக்கடவனா திட்டம் 70 ஆண்டுகள பிரச்சனை, ஆனமலையார் நல்லாறு திட்டத்துக்கு குழு அமைச்சது என்று செய்ய முடியாத மக்கள் எதிர்பார்த்து காத்திருந்து இது வருமா வராதா இந்த எதிர்பார்ப்பு திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்தவர் எடப்பாடியார். ஆகவே கண்டிப்பாக எடப்பாடியார் முதலமைச்சராக வருகின்ற பொழுது கண்டிப்பாக இந்த 7 தொகுதியும் வெற்றி பெறும். நன்றி, வணக்கம்.